சார் மெசேஜ் நிறைய பேர்த்தோட நான் பேசியிருக்கேன். ஆனா, அவர் ஃபர்ஸ்ட்டு என்ட்ட கேட்டதே வந்து என்னன்னா, "உனக்கு கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்னு உனக்கு தெரியுமா? உனக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க வீட்ல அப்படிங்கிறது நீ அவேரா இருக்கியா? என்னோட ப்ரொஃபைல் வந்து உங்க அம்மா பார்த்தாங்கிறது உனக்கு தெரியுமா? உனக்கு என்ன புடிச்சிருக்கா?" அப்படி கேட்டாங்க. அவர் கேட்டதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் எப்படி என்கிட்ட பேசினவங்களும் எப்படி பேசியிருக்காங்க. பாடுமா, நல்ல பாட்ட பாடு. ஐயா பாடுமா. படிச்சுட்டு இருக்கியா? வேலைக்கு போற ஐடியா இருக்கா? அடுத்து என்ன பண்ண போற? உங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்க? அந்த மாதிரி ஒரு மாதிரி இன்ட்ராகேட்டிவா இருக்கும். அவர் கேட்டது எல்லாமே வந்து நான் என்ன எனக்கு ஓகேவா? நான் கம்ஃபர்டபிளா இருக்கேன். நான் அந்த லாயர் மாதிரி கேள்வியா கேட்டுட்டு இருக்க. ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும் தெரியாது. அது எனக்கு ரொம்ப எப்படி சொல்றது, சரி ஓகே இப்போ இவ்வளோ கன்சர்ன்டா இருக்கார் நம்ம மேல நம்மளுக்கு ஓகேவான்னு பார்க்குறவர் கண்டிப்பா என்னையும் நல்லா பார்த்துக்குவார் அப்படின்னு எனக்கு அப்பவே ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. நல்ல கம்ஃபர்டபுளா உட்காருங்க சாமி, உட்காருங்க. வேற நம்ம லவ் பண்ணி 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நான் உன்னை பண்ணாத டார்ச்சர் கிடையாது. எங்கள் வீட்லேயே என்னை ஏன் கல்யாணம் பண்ண உன்னை கேட்டிருக்காங்க. என்னை ஏன் கல்யாணம் பண்ணுறேன் உங்கள் வீட்லேயே கேட்டிருக்காங்க. இவன் வேண்டாம்னு எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். நான் இவ்வளோ டார்ச்சர் பண்ணி நான் பிஸ்னஸ் லாஸ் ஆகும்போதெல்லாம் உன்னை நான் பண்ணாத டார்ச்சர் கிடையாது. இப்போது கல்யாணம் இத்தனைக்கும் நீ உன்னோட துபாயில் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து என்னை கல்யாணம் பண்ண. என்னை ஏன் கல்யாணம் பண்ண? ஏன் என்னை விட்டுட்டு இன்னும் போகல? நீ எதுக்கிட்ட அந்த ஆளுக்கிட்டலாம் நாங்கள் திட்டு வாங்கணும்? நாங்கள் போகிறோம். அது எப்படி எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு தானே வந்தீங்க? உனக்கு கொடுக்காத கஷ்டம் நான் கிடையவே கிடையாது. என்னென்ன கஷ்டம் கொடுக்க முடியுமோ உனக்கு எல்லாமே தந்திருக்கேன் நான். எனக்கு இந்த கொஸ்டின் ஆன்சர் எனக்கு தெரியலங்க. அதுதான் உண்மை. என்னோட கசின் தாங்க அவர் தெரியல. அவர் என்னோட அப்பாவோட தங்கச்சியோட பையன் அவங்க. அதனால சின்ன வயசுலேருந்தே ஒட்டுக்காக தான் சார் இருப்போம். அதனால எனக்கு அவரை கல்யாணம் பண்ணும்போது நான் அவரை கல்யாணம் பண்ண போறேங்கிற ஃபீல் எனக்கு வரவே இல்லை. மாமனாருக்கு தங்கச்சி மகன் இருக்கான்ல, மகனோட பெரியப்பா மகனுக்கு ஒண்ணு விட்டு ஒண்ணு சித்தப்பா மகன். இப்போ ஃபர்ஸ்ட் நைட்டு நாங்கள் உள்ளே போகும்போது கூட யார் அவர் டெய்லி பார்க்குறோம் தானே அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்துச்சு. இவ வராங்களா சார்? சிரிக்காதீங்க, நான் உண்மைதான் வெக்கப்படுறோம். ஸோ இவங்க ஐயாவுக்கு வெக்கத்தை பாடுறா கேரக்டர் எனக்கு நான் சின்ன வயசுல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். இவர் எப்படி எந்த சுச்சுவேஷனில் எப்படி பண்ணுவாருங்கிறது எனக்கு தெரியும். அதனால எனக்கு அவர் வந்துட்டு எனக்கு சொல்லுங்களேன். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. எங்கள் வீட்லேயே என்ன கல்யாணம், நீ ஏமா இந்த பையனை கல்யாணம் பண்ணுறான்னு கேட்டாங்க. உங்கள் வீட்லேயே கேட்டாங்க, ஃபேமிலியிலே கேட்டாங்க, ஏன் என்ன கல்யாணம் பண்ண? ஏன்னா அவர் என்ன லவ் பண்ற அளவுக்கு என்ன வேற யாரும் லவ் பண்ணல. ஆக்சுவலா உங்களுக்கு சில நேரத்துல இதெல்லாம் பண்ணா யாரா இருந்தாலும் போயிருப்பா, இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு உங்களுக்கு ஒரு கில்ட் இருக்கும்ல. அது மாதிரி என்ன பண்ணப்போ உங்களுக்கு தோணுச்சு? இதுக்கெல்லாம் இருக்கவே முடியாது. சொல்லாத பெரிய மனுஷன் கால்ல இருந்து காட்டுறீங்க சொன்னானே பாத்தீங்களா அவன? என்னன்னா கொஞ்சம் பிஸ்னஸில் லாஸ் ஆனப்போ அவங்களுக்கும் எனக்கு நான் அவங்கள ரொம்ப யாருமே தர முடியாத அளவுக்குலாம் டார்ச்சர் கொடுத்துருக்கேன். ஏன்னா மென்டலி நானும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன். அவங்க கொடுக்குற ப்ரெஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடும். அவங்க இல்லாமல் இருந்தால் நானும் இந்த ஸ்டேஜுக்கும் வந்திருக்க முடியாது. நான் என்னைக்கோ வேற மாதிரி ஆயிருப்பேன். அவங்களால மட்டும்தான் நான் இங்கே இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, வந்த வேலை முடிஞ்சுப்பா அந்த பொண்ணுக்கு. அந்த வேலை முடிஞ்சு இப்போ நான் கிளம்பிட்டு இருக்கேன். டிரைவர் சார், நான் என்னுடைய மனைவி வந்து முதல்ல பொண்ணு பார்க்க போகிறப்ப சார், நான் டிரைவரில் தீனி மில்லில் மேனேஜராக இருக்கிறேன்னு சொல்லி பொய் சொல்லி நான் வந்து உறுதி பவன் போட்டு வந்துட்டேன் சார். ராம்பன் பாலத்தை கட்டினது உங்க குருநாதரானே சொல்லி. ஐயோ ஐயோ. உறுதி பவன் போட்டு வந்துட்டு நான் என்னோடய ஜாப் டிரைவர். நான் வேலைக்கு போயிட்டு வரும்போது என்னுடைய ரேவதிட்டு நான் ஃபோன் பேசிகிட்டே இருப்பேன். என்னுடைய மாமனார் வந்து நான் எப்படி நான் டிரைவர்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு பொண்ணு தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. நான் என்ன பண்ணேன், என்னுடைய மனைவியை கேட்க நான் இந்த இடத்துல நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, நான் என்னை ஏன் இந்த இடத்துல விட்டுட்டு போகல? டிரைவர் உங்கள் அப்பா வந்து நீ வேண்டவே வேண்டாம், எனக்கு அந்த டிரைவர் பையனை நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல வந்து நீ விடாப்புடியாக கை பிடிச்சி நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஏன் என்ன அந்த இடத்துல உன்னால் விட்டுட்டு போக மனசு வரல? நான் இது வரைக்கும் நான் கேட்டதில்லை. ஏன் என்ன அப்படி பிடிச்சி போச்சு? எல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. அது என்னன்னு தெரியலங்க சார். அவரை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே பிடிச்சிருந்துச்சு. அப்படியே பிடிச்சிக்கிச்சா? அப்படி பிடிச்சி சொல்லவே நல்லா இருக்கு. அப்படியே பிடிச்சிக்கிச்சா சார்? ஃபர்ஸ்ட் பார்த்த மாப்பிள்ள அவர் தாங்க சார். அதனால அப்புறம் கொஞ்சம் அழகா வேற இருந்தாரு. இப்போ என்ன பண்றீங்க? இப்போ டிரைவர் தான் சார். 2 பேருமே டிரைவர் சார். ஓ, 2 பேருமே டிரைவர். நீங்களும் டிரைவரா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். என்னென்ன வண்டிலாம் ஓட்டுவீங்க நீங்க? எல்லா வண்டியும் ஓட்டுவீங்க சார். லாரியில இருந்து எல்லா வரைக்கும். அப்படி என்ன கொடுத்தாலும் செய்வேன், என்ன கொடுத்தாலும் செய்வேன். ஆனா ஒத்தாளா அங்கேயிருந்து ஓட்டிட்டு போயிட்டு இறக்கிட்டு வந்துருவீங்க. வந்துருவாங்க சார். இங்கேயும் லோட் ஏற்றினோம், அங்கேயும் லோட் ஏற்றிட்டு வந்து இங்கே அன் டைமில் தான் வருவோம். இது எப்போ இந்த டிரைவரா நீங்கள்? லாரி டிரைவரா? 7 இயர்ஸ் ஆகுதுங்க சார். சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். சும்மா சார் வண்டி விற்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்போ வந்து எனக்கு கார் கற்றுக் கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த ஆட்டோவிலேயே எனக்கு ஃபஸ்ட்டு ஆட்டோ கற்றுக் கொடுத்துட்டாங்க. அதனால சரி நான் ஓட்டுறேன்ல, நான் ஒரு வண்டி ஓட்டிக்கிறேன், நீங்கள் ஒரு வண்டி ஓட்டிக்கங்கன்னு சொல்லிட்டு கற்றுக்கிடணும் ஐயா, கற்றுக்கிடணும். தம்பி கிட்டே கற்றுக்கிடணும். ஒரு நாளைக்கு 24 டன்னை நாங்கள் ஏற்றி இறக்கியிருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் அதே தான் சார் செஞ்சுட்டு இருக்கோம். 2 பேருமே மூட்டை தூக்கி வண்டியை ஓட்டிட்டு 2 பேருமே செஞ்சுட்டு இருக்கோம். டிரைவிங் மட்டும் இல்லை, லோடிங் அன்லோடிங் நாங்கள் தான் எங்கள் தொழிலில் நாங்கள் தான் பண்ணி ஆகணும். சரி
நாங்களாம் வீட்டிலலாம் சாப்பிடும்போது அதிகம் டைம் கிடைக்காது. ஒரு பையில் போட்டுட்டு ஒயர் பையில் நாங்கள் ரன்னிங்கில் போய் ஒரு ரோட்டோரமாக ஒரு புளிய மரத்தடியில் உட்காந்துட்டு அப்படியே நாங்கள் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு போகிற ஃபீல் தனி சுகமாக இருக்குங்க சார். பிள்ளைங்களுக்கு அப்பன் உனக்கு யாரு புருஷன் உங்க அப்பனுக்கு யாரு வட்டமான மருமகன் எது டைம் கிடைக்காதப்போ ரன்னிங்கில் நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கப்போ எங்கள் மனைவி வந்து சாப்பாடை பிணைஞ்சு தருவாங்க கையில். அது ரன்னிங்கில் வாங்கி அப்படி சாப்பிட்டுட்டு போகிறதும் அது ஒரு ஃபீல் பயங்கரமாக இருக்குங்க சார். வேற யாராவது மாமா தாய் மாமா பொண்ணு அவங்க தாய் மாமா பொண்ணாக இருந்தாலும் கல்யாணம் அப்படின்னு பேச்சு வரும்போது வந்து அவங்க வீட்டில் வேணான்னு தான் சொன்னாங்க. அவங்க அம்மா வேணான்னு தான் சொன்னாங்க, அவங்க அக்காக்கள் வேணான்னு தான் சொன்னாங்க. வேண்டாமா அப்படின்னா கேட்க போறீங்க? அப்போ கூட இல்லை, கல்யாணம் பண்ணிக்க போகிறது நான், எனக்கு பிடிச்சிருந்தா போதும், நான் அவனை தான் பண்ணிப்பேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொன்னான். ஒரு ஆச்சரியம்னா நான் கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிக்கிற காலத்தில் நான் ஒன்றும் அப்படி ரொம்ப உருகி உருகி காதலிக்கிற ஆள் கிடையாது. நான் பெங்களூரில் இருப்பேன், அவங்க கால் பண்ணாங்கன்னா என்ன விஷயம், ஒரு வார்த்தை 2 வார்த்தை அவ்வளோதான், அதுக்கு மேலே பெருசாக பேசுறது இல்லை. நான் பெரிய ரொமான்டிக்கான டைப் கிடையாது. இப்போ அது ரொம்ப மாறி இருக்கு. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. பட் 8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த என்ன அப்படி காதலிக்க வேண்டிய அவசியம் என்ன?